திரு நாகராஜ், இங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தோல்வி அடைந்த பிறகும் மத்திய அரசு பாடம் கற்கவில்லை, அதே நேரத்தில் ஒரு செய்வதற்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை அப்படின்னு விமர்சித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உங்களுடைய பார்வை? இல்ல, பொதுவா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசுறப்போ தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து அதிகம் பேசுவதை விட வாக்கு வங்கி அரசியல் குறித்து அதிகம் பேசுறார். இப்போ நண்பர் சொன்னாரு, இது மாதிரி வாக்கு வங்கி எங்களுடைய பாஜக இது அதிகமாக இல்லை, பெரிய வெற்றி இல்லை. 13 கூட்டணி அமைத்த திமுக கடந்த 2017 விட 2014 விட 2019 விட 2024 கடந்த தேர்தலில் 7.61% ஓட்டை குறைவாக பெற்றிருக்கிறார். அவங்க வளர்ச்சி இல்ல. இந்த முறை புது வாக்காளர்கள் அத்தனை பேரும் 2020 கூடுதலா வாங்கி இருக்கிறாங்க, அதையும் சொல்லணும். அதுதானே கடைசி ட்ராக் ரெக்கார்ட். இல்ல அதுக்கே நான் பாராளுமன்றத்தை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அதுல நிக்கிற தொகுதிகள் நான் பேசி முடிச்சிடுறேன். நான் இடையில மறிக்க வேண்டாம், நான் நிரலை வரதுனால பேசி முடிச்சிடுறேன், அப்புறம் உங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்துடலாம். சோ இப்போ அதனால அவங்க கட்சியில் ஒன்றும் பெருசா. ஆமா, அதே போல காங்கிரஸ் ஆகட்டும், காங்கிரஸும் நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரசுடைய ஓட்டு சதவீதமும் கடுமையாக குறைந்திருக்கிறது. ஏறக்குறைய 33 கட்சிகளை அவர்கள் கூட்டணியில் சேர்த்துக்கொண்டு இந்த முறை அவர்கள் 99 சீட்டை பிடிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மேகாலயா உட்பட பல மாநிலங்களில் சொல்ல போனோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் 14%, 15%, பஞ்சாப்ல 14%, திரிபுராவில் 14%, ஜம்மு காஷ்மீர்ல 9%, அந்தமான்ல 7%, டெல்லியில 3.72%, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் மிகப்பெரிய சரிவை காங்கிரஸ் எந்திருக்கிறது. இல்ல, காங்கிரஸ் எடுத்த ஒரே ஒரு வியூகம் என்ன, அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்று சேர்த்து. ஆனா இன்னைக்கு கூட்டணி கட்சியாக இருந்து 33 கட்சிகள் இருக்காங்க, அவங்க எவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்காங்கன்னு சொல்றீங்க? ஆமா, நீ இது அவங்க கடைசி ஆயுதம் எடுத்திருக்காங்க. எல்லா எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிறது, தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் கூட எதிர்க்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற முறையில் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி அதன் மூலமாக வெற்றி வர இயலவில்லை. நீங்க இங்க பிரதமர் சொன்னாரு 543க்கு 99, நாட் ஃபார் 100. சோ அவங்க இதைத்தான் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதே கூட்டணி திமுக சொன்னது 40க்கு 40 பெற்றிருக்கிறது. ஆனால் வாக்கு வங்கி அரசியல் இல்லையா? எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் வாங்கி இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசினாரு. அது வாக்கு வங்கி அரசியல் ஆகாதா? இல்ல, அதற்கு முன்பாக ராகுல் காந்தி பேசுகின்ற பேச்சுக்கு அவர் கொடுத்த பதில் அது. ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது அதை பதில் தரணும், அந்த பதில் அவர் கொடுத்திருக்கார். அந்த தான் இந்த பேச்சு வந்திருக்கிறது. ராகுல் காந்தியுடைய பேச்சை ஒட்டித்தான் எங்களுடைய பிரதமர் பேச்சு இருந்தது. அவர் தெளிவா சொன்னாரு, கடந்த 5-10 ஆண்டுகளில் நாங்கள் அடித்தளம் அமைத்திருக்கின்றோம். காங்கிரஸ் செய்த தவறுகளை, கழிவுகளை எல்லாம் கலட்டி எடுத்துவிட்டு அடித்தளம் அமைத்து முடித்திருக்கிறோம். இனி நாங்கள் அடுத்து கட்டடத்தை எழுப்புவோம் அப்படின்னாரு. அதை நோக்கித்தான் பிரதமருடைய பாதை இருக்கிறது. பட் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சப்ஜெக்ட் வந்துடுறேன், முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியா எந்த மேடையில் பேசினாலும் சரி, அவர் மத்திய அரசை குறை கூறாத மேடை இல்லை. நான் பட்டியலிட முடியும் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திமுக அரசுக்கு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி உடைய அரசு, என்டிஏ உடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று கடந்த 10 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு நடக்கிற தமிழ்நாட்டு விஷயங்கள்ல இன்றைய செய்தி, டாஸ்மார்க்கில் மது கொடுத்தவர் மயங்கி சாவு மயிலாடுதுறையில. புதுச்சேரி புதுச்சேரியில் இருந்து சாராயம் வாங்கி விக்கிரவாண்டியில் கொடுத்த பேர் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்றவர் அடித்து கொலை. கோவை சிங்காநல்லூரில் போதை ஆசாமி, சொல்லப்போனா மது பிரியர், முதல் குழந்தையை தொட்டிக்குள் தள்ளி அதை எடுக்க சென்ற மனைவியையும் தண்ணிக்குள் தள்ளி குழந்தையும் தள்ளி கொலை செய்தார். பிஜேபி ஆளுநர் உத்தரப்பிரதேஷ் படியில சேர்த்து படிங்க. தமிழ்நாட்டை படிச்சீங்களா? சொல்லி முடிச்சிடுறேன். இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கிற செய்தி. உடனே இவங்க இன்னைக்கு ஒரு செய்தி பேப்பர்ல மிக முக்கியமான செய்தி, அந்நிய நேரடி முதலீடு 5வது இடத்தில் இருந்த தமிழகம் இப்போது 7வது இடம் சென்று விட்டது. தெலுங்கானா அதிக முதலீடுகளை ஈர்த்துள்ளது.
இது இன்றைய செய்தி. சரி, நீங்க முன்வைத்த நீங்க பட்டியலிட்ட அந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை நான் வாங்கிக்கிறேன். பதில் வாங்கிக்கிறேன். கேள்வி நேரடியானது திரு நாகராஜ், அதுக்கான பதில் மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன். முதலமைச்சர் நேரடியாக சொல்றாரு, வாக்களித்த மக்களையும் வாக்களிக்காத மக்களையும் நாங்க பிரிச்சு பார்க்கறது இல்ல, ஆனா பாஜக அப்படி பார்க்கிறது. தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்த பிறகு தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை செயல்படுத்தாமல் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு நேரடியா கேட்கிறார். அதுக்கான பதில் மட்டும் எதிர்பார்க்கிறேன். இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எந்த திட்டங்கள் நாங்க நிறுத்தி வச்சிருக்கிறோம்? சப்மிட் பண்ண வேண்டிய அக்கவுண்ட்ஸ் ப்ராப்பரா பண்ணாத காரணத்தால இல்ல அந்த நிதி ப்ராப்பரா நீங்க அந்த பேப்பர் சப்மிஷன் இல்லாதனால அது சப்மிட் பண்ணாதனால நிதி வழங்கவில்லை என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவா கடந்த முறை நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சாங்க. மிக தெளிவான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். அதே போல நீங்க தமிழ்நாட்டில் நடக்கின்ற பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு முறை வந்தும் பாரத பிரதமர் துவக்குகின்ற திட்டங்களை மிகச் சிறப்பாக இன்னைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க எடப்பாடி அவர்கள் ஆட்சியில பல்வேறு திட்டங்கள் நீங்க அதிமுக நிறைவேற்றப்பட்டது. காவிரி குடிநீர் திட்டம், குண்டாறு திட்டம், இப்படி அவனாசி கிடவு திட்டம் 96% முடிஞ்சிருது. 2000 கோடி ரூபாய் திட்டம் கடன். அது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய அவரே எடுத்து செஞ்ச திட்டம். 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னைக்கு வரைக்கும் 4% பணிகள் முடிவடையவில்லை. 90% அப்படின்னு அப்போ திரு ஜே.பி. நட்டா சொன்னாரு. இந்தியா முழுமைக்கும் சொல்றேங்க. தமிழ்நாட்டில் கடந்த முறை தெளிவா சொன்னோம். இங்க இருக்கிற நிர்வாகம் உரிய ஒத்துழைப்பு வழங்காத காரணத்தால் தான் அது தடைபட்டது. எல்லா இடமும் வெள்ள நடைபெறுப்பு தமிழ்நாட்டிலேயே நடக்கிறது இல்ல. தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களையும் செயல்படுத்த அனுமதிப்பதில்லை. நான் சொல்றேன், எந்த கொள்கையும் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க அணை பாதுகாப்பு மசோதாவில் இருந்து நீங்க எடுத்துக்க, நீட்டில் இருந்து, அதே மாதிரி நீங்க எடுத்துக்க உங்களுடைய பிஎம் ஸ்ரீநிதி திட்டத்தில் இருந்து எல்லாம் வருமானம் வருகிறதோ எந்த திட்டத்தை ஏற்படுத்தினால் குறுக்கிடுறது மன்னிக்கணும் நாகராஜ் சார். நீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுங்க கேக்குறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணல மட்டும் சொல்லுங்க, பொதுமக்கள் மத்தியில விவாதிக்கலாம். முடிச்சிட்டோம் வாங்க. நான் வந்து மெட்ரோ ரயிலுக்கு நீங்க துட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டோம். இப்போ நீங்க சொல்லுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன உங்களுக்கு கோஆபரேட் பண்ணல, ஒரு ஸ்கீமை சொல்லுங்க. we will discuss public are watching. சுருக்கமா முடிச்சிருங்க, நான் முதற்கட்ட பார்வை. public are watching. அதாவது விவசாயிகளுக்கு சென்று சேர வேண்டிய முக்கியமான ஒரு திட்டம் கிசான் சம்மன் நிதி. அப்படினா 45 லட்சம் பேர் பயன்பெற்றுக் கொண்டிருந்தார்கள். தெரியல சார், இன்னைக்கு அது பாதியா குறைஞ்சிருக்கு. இல்ல தெரியல எனக்கு. அந்த ஸ்கீம்னா என்ன சொல்லுங்க, சும்மா வாய்க்கு வந்து சொல்லுங்க. அப்படி ஸ்கீம் எனக்கு தெரியல சார். ஒரு எம்எல்ஏ இல்ல, நீங்க ஒரு எம்எல்ஏ அப்படிங்கறதுனால ஒரு எம்எல்ஏங்கறதுனால நான் கிசான் சம்மன் நிதின்னு சொன்னேன். இல்ல சொல்லுங்க, அது என்ன விவசாயிகளுக்குரிய மரியாதையாக அதான் சொல்றேன். பரவாயில்ல சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைச்சேன் நான். பரவாயில்ல. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாயை விவசாயிகளுக்கு சொல்றேன் சார். ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாயை நம்முடைய பாரத பிரதமருடைய என்டிஏ அரசு வழங்கி கொண்டிருக்கிறது கடந்த 10 ஆண்டுகளாக. எதுக்காக வழங்குறாங்க? அந்த 6000 ரூபாய் துவக்கத்தில் வழங்கப்பட்டது 45 லட்சம் பேருக்கு. இப்போது அது பாதியாக குறைந்திருக்கிறது. விவசாயிகள் கண்ணீரோடு கேட்கிறார்கள், ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இங்க இருக்கின்ற அரசு அதை முறையாக பதிவேற்றம் செய்வதில்லை. விவசாயிகளுக்கு வருகின்ற பணத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு பணம் வழங்க மத்திய அரசிடமிருந்து நேரடி தொடர்பு இருக்கக்கூடாது என்பதை எந்த அளவுக்கு மத்திய அரசு துறை ரீதியாக அப்படி கேட்கப்பட்ட கேள்விகள் ஏன் பொதுவெளியில வரல அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. திரு நாகராஜ், நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றில் நம்ம தொடர்ந்து பேசலாம்.